இப்போ கொஞ்சம் அம்மா இது இந்த பார்புரி மீன் மாதிரி இருக்குது. ஆனால் உண்மைக்குமே காணும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் 2 பேருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன், நான் சந்தோஷ், நான் அம்மு, தச்சி. நாங்களே எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பழம போல எங்கண்ட வீட்டான இருக்கிறோமே. நம்ம ஏன் சந்திரங்களை வீட்டை வந்து இருக்கிறீங்க நீங்க? வீட்டை வந்து இருக்கிறோம். 2 நாளா வீடியோவும் போடல. என்ன அதுதான் உண்மைக்குமே அந்த காரணத்தை நான் என்னன்னு சொல்ல அந்த சம்பவம் நடந்த நாள் என்னென்று உண்மைக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. அதனால நான் போட்டல போயிட்டேன். அதாவது எனக்கு உங்களுக்கு உண்மைக்குமே தெரியும், எனக்கு நீர் கட்டிக்கண்டு அப்போ நீர் கட்டிக்கிட்டு எனக்கு இப்போ 2-3 நாளாக கொஞ்சம் வயிறுணும். அப்போ வயிறுணுன்ட்டு சரியா தாங்கினா போயிட்டு அப்போ அதனால என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாக்கள் சேர்ந்துறாங்க. கூட்டின்னு போனவினா கூட்டிக்கொண்டு போனதுலேருந்து 2 நாளாக ஓடலான்னுட்டேன். நான் உண்மைக்குமே போன நாள்லேருந்து செந்துறான் எனக்கு ஒரே ரத்தம் கட்டி கொண்டே இருந்துச்சு. சந்திரகுத்தி கொண்டு பாத்தீங்களா ஆஸ்பத்திரியில குத்தி கொண்டே இருந்தேன் ரத்தம். அது என்னன்னா ஆஸ்பத்திரி போனாலே குத்தி செக் பண்ணி பாப்பினா என்ன பிரச்சனை. ஆனா உண்மைக்குமே சரியான வீங்கி போட்டு அதே மாதிரி உண்மைக்குமே முதல் நாள் எனக்கு போன உடனே ரத்தம் எடுத்த வினம். அதே மாதிரி ரத்தம் எடுத்தோ டேப்லெட் தந்த உடனே மாறிட்டு ஓகே கொஞ்சம் வயிற்று குத்து நோமலா இருந்துச்சு. இப்போ இந்த அடுத்த நாள் காலையில எனக்கு விடிய காத்தால ரத்தம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அப்போ நானும் சரியான சாப்பிடாங்களாம் இருந்தேன் நாங்கள் செந்திரன். அப்போ வந்து செந்திரன் தான் வேற அடிக்கடி வந்து அப்போ பார்க்க ரத்தம் குத்திட்டு அவள் இதில் குத்தினா வேணும் செந்திரன் இதில் குத்திட்டு உடனே பார்த்தேன் என் கை இப்படி வீங்கிட்டு அந்த இடமும் கருத்து போட்டு ஏனண்டா உண்மைக்குமே அவன் மாறி குத்திட்டீங்க. அப்போ அந்த நரம்புல குத்தின முடியாது அப்படி வீங்கிட்டு அப்போ எனக்கு உடனே அப்படி கையெல்லாம் வீங்கிட்டு நான் அழுது பேருந்து அந்த மிஷ் வந்து பேருந்து அந்த க்ரீம் அந்த வத்துற க்ரீம் எல்லாம் போட்டு இதண்டிட்டு நான் திருப்பி மாறினது. பாத்தீங்களா இப்போ தெரியாம குத்தி எவ்வளோ ஆகுது ஏன்னாண்டா அப்படி எனக்கு அது குத்தேக்கு எனக்கு தெரிஞ்சுட்டே நான் முதல் குத்தினா பெருசான நோகையில் இது சரியா வேதனையா போட்டு அப்போ நான் 2 இந்த பச்சை நேரம் இதில் குத்தினது இப்படி தெரிய வலிக்குது கை ஃபுல்லாகவே இப்போ தெரியுது. அப்போ என்ன கை தூக்கமே இல்லை உண்மைக்குமே. அப்போ அதனால நாங்கள் 2 நாளா வீடியோ போடவே இல்லை. செந்திரன் 2 நாளா சரியோடு பட்டு திரிஞ்சவர் என்ன செந்திரனும் சரியா கஷ்டப்பட்டுட்டார். அப்போ அதனால நாங்கள் வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலாம் போட்டு. அப்போ மற்றது அவையில் அந்த பிளட் எடுத்து செக் பண்ண தானே கொடுத்தது. செக் பண்ணோன்னா ரிசல்ட்ஸும் வந்துட்டேன். என்னென்று பார்த்தீங்கன்னா என்ன இனிப்பு சாப்பிடக்கூடாதான் எனக்கு கொஞ்சம் சுகர் தன்மை வந்துட்டான். என்ன செஞ்சுறேன் ஆரம்ப கட்டமாக அதுவும் வந்து இப்போ சுகர் செட் பண்ணி நடத்தலாம்னு சொன்னேன்னா இப்போ ரிப்போர்ட்டை கொண்டே நம்ம கிளினிக்கில் ஹார்ட்டேக்கா அடுத்த என்னன்னு தெரியும். இப்போ சுகர் வந்து ஆரம்ப கட்டமாக கொண்ட்ரோலாக இருக்கேன். அதுதானே உண்மைக்குமே தெரியும். நான் சாப்பிட்றது இனிப்பு வகையெல்லாம் கூட நான் சோறு உண்மைக்குமே சாப்பிட்றதில்ல பெரிய அளவில். அப்போ அந்த கேண்டோஸ்வல் கேக்குவல் அப்படி இந்த மங்குஸ்தானுவல் அப்படியே அதெல்லாம் சரியான விருப்பம். அப்போ செந்துரன் அதுக்கிட்ட மாதிரி தானே வாங்கி தர்றவ. அப்போ தர்றபடியா நான் சாப்பிட்றேன்னா அப்போ செக் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஐயோ சுகராம் வந்து மந்தியில செட் பண்ணல மந்திய முன்னாலே உண்மைக்குமே அதோட நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுலேருந்து சரியான சிலவா போயிட்டு ஏன்னாண்டா எனக்கு செக் பண்ணின எல்லாம் என்னன்னு சொல்கிறேன் மருந்துவல்ல இருந்து எல்லாமே வெளியிலான எடுத்தது. மற்ற பிளட் செக் பண்ணினதும் அங்கே இல்லையாண்டு வெளியிலான பிளட் செக் பண்ணின வேணும். அதுவும் அப்படியும் 4000க்கு மேலே ஆகிட்டு பிளட் செக் பண்ண மட்டுமே இந்த டேப்லெட் எழுதி தந்தது. இனித்தான் போய் வாங்கி கொண்டு வரப்படாது செஞ்சுறேன் 2 தான் வந்து நாங்கள் என்ன செஞ்சுறேன் வந்த உடனே ஒரு சமையல் சாப்பாடு சாப்பிடுவோம். என்னடா உண்மைக்குமே என்ன நம்மளை செஞ்சுறான் தான் சரியா கஷ்டப்பட்டு போட்டார் சாப்பிட்றேன் இல்லையா அத்தா சொன்னோம். அப்போ சரியாண்டு செஞ்சுறானுக்கானே நாங்கள் அன்றைக்கு ஒரு கறி வைக்க போகிறோம் வித்தியாசமான கறி. அதோட வந்து நீங்களும் வந்து ஆஸ்பத்திரியில இருந்த நீங்க வழியா சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கல்ல. மீண்டி குழம்பு தானே கொஞ்சம் மாத்திர போடுறாரு நீ அதை காட்டிதான் நான் செஞ்சுறேன் சொல்லியிருக்கேன் நீ சொல்லுவார இருந்தா. அப்ப நாங்கள் நல்லா இருக்கு நீங்க சாப்பிட்றோம் நீங்களும் கேச்சி கொண்டு ஊழியக்குள்ள போவோம் உண்மைக்குமே. அப்ப நாங்க மீண்டியும் குழம்பு தான் செய்ய போறோம் இன்றைக்கு. அப்ப என்ன மாதிரி எனக்கு தெரியும் என் அம்மாக்கள் சமைச்சு அத்தையாக்கள் சமைச்சான்னு சாப்பிட்டு நானே இன்றைய தஞ்சை மிக போகணும் தெரியுமா. அது நாங்க வித்தியாசமா தான் மீனிங் கறி காய்ச்சோன்னு இருந்து நாங்கள் இந்திய நிலைமையில நாங்கள் சும்மா நோமலா சமைப்போம். இன்றைய நோமலா சமைச்சு பதிவு செய்வோம். இன்னொரு நாள் அது வித்தியாசமா வருமே நிறைய இதோட. அப்போ நாங்கள் எங்களோட வீடியோ போகிறதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணா பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணா நாங்கள் போட்டு வீடியோ உடனுக்குடனே இப்போ வாங்கோ நாங்கள் வீடியோக்குள்ள போடலாம். பொருட்கள் காட்டுவோம். நீங்க அவ காட்ட
நீங்க இருங்க விழுந்துடாம. இல்ல அவ காட்ட மாட்டான். அவ கொஞ்சம் தெரியாத போன் நிமித்தி எடுத்து பஞ்சி போடுறா கொஞ்சம். சரியா அப்ப நீங்க போய் காட்டுங்க. நான் இங்கன்றேன் வாங்க அப்படி சரியான பொருட்களை பார்ப்போம். சரி இது பால், அதாவது தேங்காய் பால். அப்புறம் இஞ்சால பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கிறோம். இஞ்சால பாத்தீங்க இதான் குட்டி மீண்டிலாம் சமைக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் தானே. நல்லா வருது சரியா. தக்காளி, கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு, தூள், தண்ணி, சட்னி இவ்வளவு தான் உண்மைக்குமே தேவையான பொருட்கள். இவ்வளவு தெரியா. காசடப்பு தேவையா எல்லாரும் பாருங்க. காசடப்பு இல்லாடிமே நீங்க அவர் என்னண்டா எல்லாரும் சொன்னது தான் மட்டும் சொல்லலையே. அதனால அப்ப சரி நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறீங்க? சமைங்க. நாங்க காசடப்பை போட்டுட்டு ஆனா என்ன மீன் என்ன காய்ச்சல் தெரியாது. கொஞ்சம் பயமாக ஒரு நாள் செய்யுங்க. உங்களுக்கு தெரியும். நீங்கள் இனி கதைப்பீங்களா முதல்ல அடி உங்களுக்கு தானே. நீங்கள் இப்படி கேளுங்க கதைக்காம. சரி வாங்க சிந்துற நீங்க. நீங்க முதல்ல எண்ணெயில விட்டு வெங்காயங்களை போட்டு எல்லாம் வதக்குங்க. சரி அவங்க இனிமே ஒரு லிட்டர் 1000 ரூபா. 1 லிட்டர் 1000 ரூபா அப்படின்னு சொல்றேன். என்ன விட்டாச்சு நீங்க கொதிக்கணும் தானே. மீன் திம்பிக்க கூடாது. அதை சேர்ந்து மாமா வரணும் மீன் திம்பிக்க. சரி எண்ணெய் நல்ல வடிவா கொதிச்சுட்டு கொண்டு போடுவோம். கொதிக்கிட்டேன். கொதிச்சு எண்ணெய் வெங்காயம் தான் போட போகிறோம். ஓகே இதோட சேர்த்து கருவேப்பிலை. எனக்கு உண்மைக்குமே மீண்டினுக்கு இஞ்சி உள்ளி போடுறது ஒன்றுமே தெரியாது. அப்ப எனக்கு இப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும் போல இருக்கு. நீங்கள் இஞ்சி உள்ளி கொஞ்சம் போடுற குறைவு தான். நான் குறைவு தான் கொஞ்சம். என்னத்துக்கு போடாலும் சிக்கனுக்கு மட்டும் கொஞ்சம் விரும்பி போடுவேன். என்னதுக்காண்டி வாசனையா இருக்கணும்டோ இல்லாட்டி டேஸ்டா இருக்கணும்டா. இதெல்லாம் இப்படி இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு. உங்களே முன்னால சட்டிக்க போட்டோக்க பிரட்ட தான் போயிடும். ஏண்டா நண்பர்கள் சட்டிக்க பிரலையே இவரே முக போடத்தானே வேணும். என்னென்ன தெரியுமோ சோறும் மீன் குழம்பு ரெண்டு தான் பாஸ்பதி அதை வந்தையோட 2 தான் சாப்பிடும். 2 தான் சாப்பிட அப்புறம் நாங்கள் நாளைக்கு வித்தியாசமாக என்ன செய்வோம். ஆனால் இதை விட இன்னும் ஒரு குக்கிங் ஒன்று எடுக்க போகிறோமே. அது நாங்கள் அப்புறம் நாளைக்கு தான் பதிவு செய்வோமே. உங்களுக்கு வடிவா வதங்கிட்டேன். அடுத்த கட்டம் தக்காளி பழம். ஐயோ ஊத்துப்பட்டிருக்கும். நீங்களும் எடுத்து இங்கே அடுத்தது நாங்கள் தக்காளி பழம். உண்மைக்குமே மீண்டினுக்கு தக்காளி பழமும் போடுறதுன்னா கத்தரிக்காய் போடுறது. தக்காளி பழம் போட்டால் தான் நல்ல தானே. தக்காளி பழம் கொஞ்சம் டேஸ்ட். ஆனால் எங்கள் அம்மா என்ன போடுவா கத்தரிக்காய். எங்கள் அம்மா கத்தரிக்காய் பெருசு பெருசா வெட்டி பொடிச்சு இது அத்தையில் ஸ்டைலில் காய்ச்சணும். போனால் அம்மா காய்ச்சோம். அது என்ன சொல்லுவாங்க மீண்டின் எடுத்தா பெரிய மீண்டின் செம்பல் அப்படி இப்படின்னு வித்தியாசமா ஒரு நாள் போடுவோமே. நான் அப்படி செய்வோமே. கொஞ்சம் சந்தோஷம் கதையை கட்டு சொட்டா விட்டபடியா கொஞ்சம் மண்ணை காணாது. ஆக எண்ணெயெல்லாம் பாவிக்க கூடாமோ. அதான் பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியாது. மழை அப்போ நான் மீண்டினோட கேட்டேன். அந்த வடிவா வதங்கி கொண்டு தரேன். பாக்கிய வழியாக கிடக்கா. நான் சின்ன சட்டியில் சமைக்கிறது நல்லா தான் கிடக்கு. என்ன எங்களுக்கு காரணம் இப்போ அவங்க செஞ்சுருவோம். நீங்கள் மீண்டும் சரியா
நீங்கள் உடைக்கிற கடையில வேண்டி மாத்தாங்க வாங்க அதாவது வந்து மீண்டின் உடைக்கிறதுக்குண்டே அந்த அச்சு மாதிரி ஒன்று இருக்கு. ஓ ஆனால் இதில் இல்லை, விற்கிது கடையில். அது அப்படியே கிளிப் மாதிரி இப்படி கொழுகி போட்டு இப்படியே வெட்டி கொண்டு அந்த மேல் கேஸ் அப்படியே கலர். ஆனால் இந்த சின்ன மீண்டினுக்கு வந்து அந்த நாங்கள் அந்த சின்ன ஜூஸ் அதில் வாங்கி குடிப்போம், அதுக்கு வந்த மாதிரி இதில் வந்துருக்கு. பார்ப்போமே கடைசி இதுதான் உடஞ்சி வருது. என்ன சொல்லுங்க என்ன செஞ்சேன் உனக்கு பிக்கிறது இங்கே அப்படியே வந்து நாங்கள் இனிமே அப்படியே ஊற்றப்படும். அப்படியே ஊற்றப்படுறீங்களே சரி தண்ணி எடுக்கிற அப்படி அம்மாக்கள் அப்படி வித்தியாசமாக தான் செய்கிறது. அது நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்கன்னா கூடாது. கறி காய்ச்சினா அப்புறம் திங்க விளாடாமே இல்லைண்ணா ஒரு ஆள் அடுப்ப முடங்கிடுவீங்களா? சச்சினுக்கு ஒரு சின்ன குடும்பம் அம்மா நல்லா இருக்கு. இதில் சாப்பிட்டு பார்க்க சரி சின்ன மீன் தான் பெரிய பெரிய முறியல் எல்லாம் கிடக்கு. கிட்டே இருக்க வந்து பார்த்துருந்தா கூட மாட்டேங்க. அதானே நான் கிட்ட கொண்டு காட்டுட்டேன்க்கா. நல்லா இருக்கும். ரைட் சச்சின் நல்லா போல மீன். அம்மா இதே இந்த பால்புரி மீன் மாதிரி கிடையாது. ஆனால் உண்மைக்குமே காணும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் 2 பேருக்குமே இந்த குட்டி மீன் தினேன் பால்முறை மீன் மாதிரி தான் கிடக்கு. அதை பார்க்க நல்லா இருக்குல்ல. அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? என்ன செய்ய போறீங்க? தேங்காய் பால் போட போகிறோம். தேவையான அளவு தேங்காய் பால். ஓகே இப்படிமா எடுத்து வச்சுட்டு அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம்டா? நாங்கள் சோறெல்லாம் காய்ச்சி வச்சாச்சே நம்ம முதலே பேருந்து சாப்பிடுவோமே நார்தெல்லாம் இந்த ஆறுதெல்லாம் சாப்பிடுவோம். என்ன நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த கறியை மட்டும் தான் காய்ச்சிறது அப்படின்னு காட்ட போகிறோம். என்ன வீடியோவில் நிமிஷம் காணாட்டி நாங்கள் சாப்பிடும் காட்டுவோம். நிமிஷம் காணாட்டி சாப்பிட்டு காட்டுறது 2ஆம் கட்டம் பார்ப்போம். நிமிஷம் காணுமா தான் பேர் தூக்க போகிறாராம். இங்க மீஞ்சினே வழியா சாப்பிட்றாரு நல்லா இருக்கு போல இருக்கு. அவர் என்ன சொல்லுங்க அப்போ ரச்சியல் இந்த இது போல என்னண்டாலும் சாப்பிட்டுட்டு அந்த எண்ணெய் மேலே இந்த சாப்பிட்டு போட்டு அந்த துப்பிடுவேன். அது தின்ன மாட்டேன். ஆனால் இப்போ 2 குழம்பி வர மாட்டேன் தின்னாம. அது சாப்பிட்டு தான் பெறும். உப்பு உப்பு போடணும். அவர் அப்படித்தான். அவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க என்ன நான் கதைக்கிறேன்னு தெரியாம அவர் சும்மா சும்மா என்ன அம்புடுதோ டக் டக் கதைக்காம இருக்க மாட்டேன். ஆனா இல்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் உப்பு இருக்கு. என்ன பால் கூடிட்டோம் கிட்டாக்கே நான் மிச்சம். அடுத்தது ஆனால் 2 3 முழுசா உள்ளியல் கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருக்கு. இந்த உள்ளி நல்லது தானே. மீன் குழம்பு என்ன ஆயிட்டு ரெடி ஆகிக்கொண்டு இருக்கு. இனிமே இது நல்லா கொதிக்கும். கொதிச்சு வத்தினா தான் கறி மாதிரி வருமே. கறி மாதிரி வருமெல்லாம் மீன் என்னண்டா இந்த டின்னுக்குள்ள அப்படி அவிச்சு அப்படி வருமே அப்படி சீல் பண்ணி அதை வடிவாம இருக்குமே பார்க்க. பெரிய பெரிய மீனுக்கு இப்படித்தான் வருமோ தெரியாது எனக்கு. அந்த பெருசா வருமே சின்னக்கு இந்த பெருசா இருக்குண்டா அப்ப பெரிய டின்னுக்கு தசின் உப்பு கொட்டுப்பட போகுது. ஆனா இது டக்குன்னு ஆனா இந்த பார்க்கவே தெரியுது நல்ல வடிவா கொதிச்சே வந்துடுறான். கறி ரெடி ஆகி கொண்டு வந்துட்டு ஏன்னா மற்ற உங்களுக்கு மேல கொஞ்சம் தண்ணி பிடிப்பால வேணும். தண்ணி பிடிப்பா வேணும் தான் உண்மையிலேயே. பையன் சொல்லுங்க நாங்கள் பத்தினா சாப்பிடல ஒரு மேலே கடை கடை. நீங்கள் சில இரவுக்கு புட்டை வச்சா இந்த கறியோட நாங்கள் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு புட்டுக்கு. புட்டுக்கு நல்லா இருக்கு மீன் கறி என்ன
எல்லாத்தையும் விட புட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் மதிய டைம் சோறு தான் சாப்பிடுவோம். நீங்கள் சோறு கட்டாயம் சாப்பிடுவோம். இனிமே கொஞ்சம் கொண்டோலா தண்ணி இருக்கணும். அதுவும் வந்து உங்களுக்கு வெள்ளை அரிசி சோறெல்லாம் செட் ஆகாது. இனிமே இதுதான் வேணும். குத்தரிசி தீட்டல் கிட்ட வந்து உங்களுக்கு சோறுண்டாலே கண்டம். அதுக்குள்ள குத்தரிசி தீட்டல்னா சரியா கதைக்கெல்லாம் போயிட்டு வந்து நாங்கள் அப்படியே நிப்பாட்டோம். என்ன சந்திரன் கேஷை நிப்பாட்டுவோம். என்ன சந்தோஷம் கொடுங்க சாப்பிட்டு பார்க்கட்டும். சந்தோஷம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கட்டும். எனக்கு இந்த 2 முறை வைக்கிறதுக்கு காட்டுங்க. உரைப்புல குளரட்டும் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. சச்சினுக்கு அம்மா எப்படி இருக்கு? என்ன உரைக்குதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. என்ன கறி தண்ணியா நல்லா இருக்கு. மீண்டின் எப்படி இருக்குன்னு தெரியாது. மீண்டின் உண்மையிலேயே அதை அவிச்சு தான் இதாகத்தான் வாருது. சச்சின் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சந்தோஷம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன உண்மைக்குமே பார்க்க தெரியுது எனக்கு. வேற லெவலில் இருக்கு. ஆனால் உரைப்பும் கூட போகலாம் கிடக்கு. எல்லாம் அங்கே தண்ணிக்கு அவசரப்படணும். சரியாத்தான் அவசரப்படணும் தண்ணிக்கு. இந்த ஒரு துளிக்கே இவ்வளோ உரைப்பு தண்ணிக்கு அவசரப்படணும்டா. இன்னைக்கு நான் என்ன பாடம் சிரிக்காது. அப்போ நீங்கள் வீடியோ முடியுங்க ஒன்று இப்படியே. நாங்கள் இப்படி இருந்த கொண்டே வீடியோ முடிப்போமே. என்ன நான் வேற ஒன்றும் இல்லை தான் நான் ஃபோன் பிடிச்சி கொண்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே முடியுங்க. அவர் இப்போ கொஞ்சம் அடங்கிட்டார். நீங்கள் கொடுத்த உரைப்போட அமைதியாயிட்டார். அதுதான் உண்மைக்குமே. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீட்டின் கறி எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா வரும் கண்டிப்பா. என்ன சந்தோஷம் சொல்லுங்க. நீங்களும் வேணும் உண்டு. என்ன ஓமுண்டு என்ன ஓமுண்டுறீங்க? அவர் சும்மா உங்களை தாங்க இருக்கிறாங்க. அதை என்ன சந்தோஷம் சொல்லி நான் கரைக்காதேங்க ஒன்று இன்னைக்கு சாடி தான் சந்தோஷம். அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். என்ன பாய் சொல்லுங்க. பாய்.